ஹரே கிருஷ்ணா. உயிரிலிருந்து உயிர் தோன்றுகிறது பாகம் 40, அத்தியாயம் 15, 15வது காலை உலா. அதன் தொடர்ச்சி. உரையாடலின் தலைப்பு நாஸ்திகர்களின் ஏமாற்றம். டாக்டர் சிங் கூறுகிறார், நாஸ்திகர்களிடம் இறைவன் இருப்பதை நிரூபிப்பது மிகவும் கடினம். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், நாஸ்திகர்கள் நியாயமான அறிவுக்கு உட்படாதவர்கள். ஆகவே மற்றவர்களுக்கு, அதாவது அறிவுக்கு உட்பட்டவர்களுக்கு நாம் போதிக்கிறோம். மணல், நீர், ஆகாயம் என அனைத்தும் யாரோ ஒருவரால் உருவாக்கப்பட்டுள்ளது. ஆம், அனைத்தும் ஒருவராலேயே உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த ஒருவர் யார் என கண்டறிந்து அவரை நினைவு கூறுவதே கிருஷ்ண பிரக்ஞை, கிருஷ்ண உணர்வு முறையாகும். டாக்டர் சிங் கூறுகிறார், அவரை எங்களுக்கு காட்டுங்கள் என்கிறார்களே. ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், அவர்களுக்கு என்பதில் அந்த ஒருவரை நான் காட்டுகிறேன். ஆனால் அதற்கான பயிற்சியை நீங்கள் பெற வேண்டும். அவரை காண்பதற்கான தகுதியை உங்கள் கண்கள் பெற வேண்டும். மருத்துவரிடம் சொல்லாமல் இருந்தால் குருட்டுத்தன்மை நீங்கி நீங்கள் பார்ப்பது எவ்வாறு சாத்தியம்? எனவே நீங்கள் சிகிச்சை பெற வேண்டியது அத்தியாவசியமாகும். மாணவர் கூறுகிறார், அதற்கு நம்பிக்கை வேண்டுமே. ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், ஆம், ஆனால் குருட்டு நம்பிக்கை அல்ல, நடைமுறை நம்பிக்கையே வேண்டும். நீங்கள் எதையாவது கற்க விரும்பினால் ஒரு நிபுணரிடம் செல்ல வேண்டும். அது குருட்டு நம்பிக்கை அல்ல, நடைமுறைக்கு ஒத்ததே ஆகும். நீங்களாகவே சுயமாக எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. மாணவர் கேட்கிறார், உண்மையான அக்கறை உள்ளவருக்கு உண்மையான குரு கிடைப்பாரா? ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், ஆம். குரு கிருஷ்ண பிரசாதே பாய பக்தி லதா பீஜ. கிருஷ்ணர் உங்களில் இருக்கிறார். உங்களுக்கு உண்மையான அக்கறை இருப்பதை அவர் அறிந்ததும் அவரே உங்களை சரியான குருவிடம் அனுப்பி வைப்பார். கிருஷ்ணர் உயர்ந்த அறிவாளி. நீங்கள் ஏமாற்றுபவராக இருந்தால் அவர் உங்களை நன்றாக ஏமாற்றுவார். உங்களுக்கு உண்மையான அக்கறை இருந்தால் அவர் உங்களுக்கு சரியாக வழிகாட்டுவார். பகவத்கீதையில் 15.5 கிருஷ்ணர் கூறுகிறார், சர்வஸ்ய சாஹம் ஹிருதி சன்னிவிஷ்டோ மத ஸ்மிருதிர் ஞானம் அபோஹனம் ச. நான் ஒவ்வொருவரின் இதயத்திலும் வீற்றிருக்கிறேன். என்னிடமிருந்து அறிவு, ஞாபகம், மறதி ஆகியவை வருகின்றன. கிருஷ்ணர் ஞாபகம், மறதி இரண்டை பற்றியும் பேசுகிறார். நீங்கள் ஏமாற்றுபவராக இருந்தால் கிருஷ்ணர் தன்னையே என்றென்றும் மறப்பதற்கான அறிவை உங்களுக்கு கொடுப்பார். மாணவர் கூறுகிறார், ஆனால் இப்போது நாஸ்திகர்களின் ஆதிக்கமே நடைபெறுகிறது. அவர்கள் கையே ஓங்கி உள்ளது. ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், ஒரே நொடியில், மாயையின் ஒரே உதையில் இவர்களது ஆதிக்கம் எல்லாம் முடிந்துவிடும். அது மாயையின் இயல்பு. இந்நாஸ்திகர்களும் இறைவனது கட்டுப்பாட்டிலேயே இருக்கிறார்கள். இருந்தாலும் மாயையின் காரணமாக அவர்கள் தன்னிச்சையாக இருப்பதாக நினைக்கிறார்கள். மோகாஷா மோக கர்மானோ மோகஞான விசேதஷ ராட்சசீம் ஆசூரீம் சைவ பிரகிருதிம் மோகினீம் ஸ்ரிதா. தெளிவான நோக்கம் இல்லாதவர்கள் அசுரத்தனமான மற்றும் நாஸ்திக கருத்துகளால் கவரப்படுகிறார்கள். இக்குழப்பமான நிலையில் முக்திக்கான அவர்களது முயற்சிகள், அவர்களது தொழில், அவர்களது அறிவின் வளர்ச்சிக்கான முறை அனைத்துமே தோல்வியை தழுவுகின்றன. பகவத்கீதை 9.12. அவர்களுக்கு தெளிவான நோக்கம் இல்லாததால் அவர்களது முயற்சிகள் வீணாகி அவர்கள் விரக்தி அடைகிறார்கள். பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்நிலை இன்றும் உள்ளது. அவர்கள் சந்திரனுக்கு செல்லுதல் போன்ற பெரும் திட்டங்களில் பலவிதமான விரக்திகளை அடைந்தாலும் அவர்களால் இயற்கையின் மீது ஆதிக்கம் செலுத்த முடியும் என கூறிக்கொள்கிறார்கள். டாக்டர் சிங் கூறுகிறார், அவர்கள் மெய்ஞானத்தை பெற விரும்பவில்லை. ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், எனவேதான் அவர்களை அயோக்கியர்கள் என்கிறோம். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியான விஞ்ஞானிகள் தைரியமாக நரகம் செல்கிறார்கள் என்பதை பற்றி வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.